தாய் வீடு ஆகஸ்ட் 2026. உழைப்பு. எழுதியவர் பஞ்சகல்யாணி. வாசிப்பவர் சோதிலிங்கம் சுபாஜினி. அந்த வீதியில் ஆடிக்கொருக்கால் அமாவாசைக்கொருக்காத்தான் பேருந்து வரும். வார பஸ்ஸை தப்ப விடக்கூடாதென்று ஆட்கள் காலமையே வந்து அந்த இடத்துல குந்தியிருப்பார்கள். சில வேளை மத்தியானம் தாண்டினாற் போலவும் பஸ் வரும். முன்பு அந்த இடத்தில் நிழலுக்கு ஒரு மரமும் இல்லை, யாரும் நடவும் இல்லை. பின்பு யாரோ புண்ணியவான் தன் தாயின் நினைவாக ஒரு நிழற்குடை போட்டார். இப்ப தானாக வளர்ந்த அரச மரம் ஒன்றும் கிளைவிட்டிருக்கு. காலமே பவளம் அந்த இடத்திற்கு வந்துவிட்டார். போற வாரவையையும் புதினம் பார்த்து கொண்டிருந்தவருக்கு ஒரு கப் தேத்தனி குடிக்கோணும் போல கிடந்தது. எழும்பி கடைப்பக்கம் போனான். உச்சியில கொண்டையோட சாந்தா தேத்தண்ணி கடையை கூட்டி துப்புரவாக்கி கொண்டிருந்தா. ரோட்டால போறவார கெனபேர் அங்கு தேத்தனிக்கு இறங்குவினம். பனிசும் கிடைக்கும். முன்னுக்கு முட்டாசு போத்தல்கள் அடுக்கப்பட்டிருந்தன. அது சின்னனுகளுக்காக. வெற்றிலை பாக்கும் வாங்கலாம். மண்பானையில குடி தண்ணீர் இருந்தது. அடுப்பு பக்கம் கும்மிருட்டு. சூரிய வெளிச்சத்தில விறகடுப்பில புகை மணக்க ஊர்த்தேத்தனை குடிக்கலாம். என்ன பவளமக்கா, கன நாளைக்கு பிறகு இங்காற்பக்கம் என்று கதையை தொடங்கினா சாந்தா. வாரதற்கும் வருமானம் வேணுமெல்லோ என்று முடித்தா பவளம். அப்ப என்ன பிள்ளை பற்றி ஏதும் கதை என்று இழுத்த சாந்தாவிற்கு இல்ல என்று தலையை ஆட்டி தேத்தண்ணியை அவசரமாக குடித்துவிட்டு, அப்ப வாரன் பிள்ளை என்று முந்தானியால வாயை துடைத்தார் பவளம். நிழற்குடையில் யாரோ தெரியாத பெம்பிளை ஓராள் இருக்க கண்ட பவளம் சின்னனாய் ஒரு செருமலோடு பக்கத்திலே இருந்தா. எங்க தொலைக்கோ என்று பக்கத்து பொம்பிளை கதையை தொடங்கினான். ஓம் நாவப்பழம் ஆயத்தான் இந்த மூடல்களோட என்ற பவளம் பெருமூச்சொன்றை இழுத்து விட்டபடி எவடம் இருக்கிறது என்றார் தன் பங்கிற்கு. நான் இவடமில்லை, கோயிலுக்கு வந்தனான் என்றார் புதியவர். நானும் இந்த ஊரில்லை என்ற ஒரே ஒரு பொம்பளை குஞ்சு காணாமற் போன நாளிலிருந்து இங்க வந்துட்டான். அங்கே இருக்கேலாது. அவளை நினைச்சு என்ற மனுஷன் சாப்பாடு தண்ணி இல்லாமல் படுக்கையாகி முடிஞ்சு போச்சு. இப்ப நான் வயிற்று பிழைப்புக்கு உழைக்கிறேன் என்றார் பவளம். ஏன், என்ன நடந்தது என்று விடுப்பு கேட்டார் புதியவர். விடிய காத்தாலை எழும்பி பார்த்தால் குமர்பிள்ளியை காணல. நாங்க உந்த காடு கரம்பையெல்லாம் தேடினோம். ஒரு கிணறு குளமும் தப்பேல்ல. பிறகு மட்டக்கிளப்பு வரை போய் மை போட்டு பார்த்தோம். ஆளிருக்கு, தடங்கள் ஒன்றிருக்கு என்று தடங்கள் எடுக்கவே லட்சக்கணக்கில் முடிஞ்சது. காணியை ஈடு வச்சு செலவழிச்சு அதுவும் அறுதியாகி கை நழுவி போட்டுது. ஒரு கிழமையில ஆள் வரும் என்றெல்லாம் பேய் காட்டினாங்கள். கடைசியில பக்கத்தூர் ஐயா ஓராள் தான் மோகினி பேய் படுக்கையில எழுப்பி கூட்டி கொண்டு போட்டுது என்று சரியாய் சொன்னார். எங்கட காலத்துல நாங்கள் ஏரல் பொறுக்க விடியவே எழும்பி போவோம். ஒரு நாளைக்கு நான் 50 கிலோ ஏரல் கிண்டுவேன். ஏரல் மட்டி என்றெல்லாம் சொல்கிற சிப்பி. விடிய 4 மணிக்கே சைக்கிளில் வெளிக்கிட்டால் சுண்டிக்குளம் பக்கம் போவோம். கைகளால் கிண்டி கிண்டி ஏரல் எடுத்து அதை கடல் நீரில் கழுவி உரப்பையில் போட்டுக்கொண்டு வெளிக்கிட பின்னேரமாகும். இன்னும் ஒரு 10 கிலோவை முன்கூடைக்குள்ளேயும் போடுவோம். ஊருக்கு வந்து கிலோ 100 ரூபாய் படி விற்போம். பழுதாகாது. 3 நாளைக்கு உயிரோடு இருக்கும். மாரி காலத்தில் மீன் படுறது குறைவுதானே. அப்ப ஆக்கள் இதை வேண்டி சமைப்பினம். சிப்பியை அவிக்க விரிஞ்சு வரும்.
சதையை எடுத்து இறால் குழம்பு வைக்குமா போல பொரிச்சு பிரட்டலாக வைக்கலாம். நாங்கள் சில வேளை கூலர்காரனுக்கு கிலோ 40 ரூபாய்க்கு கொடுப்போம். ஏனென்றால் அவங்கள் சீசனுக்கு வாங்காமல் வருஷம் முழுக்க வாங்குவாங்கள். சில வேளை நான் இரவு ஏரல் கிண்ட போயிட்டு பகல் மனுஷன்ற கரவலை மீனையும் கொண்டு பழைப்பக்கம் சைக்கிளில் போவன். 1.5 மணத்தியாலம் ஆகும். 2 மடங்கு விலை வைத்து விற்கலாம். ஏரல் கோதுகள் நல்ல நிறமாய் வரும். நல்ல வண்ணத்து பூச்சிகள் செய்யலாம். அப்ப எங்களை பிடிக்காத மோகினி என்ற பிள்ளையை பிடிச்சிட்டுது என்று விக்கினார் பவளம். இப்ப இந்த மூடல்களோட திரும்பவும் அந்த ஊரிற்குத்தான் போறேன். என்ன செய்கிறது? வயிறு பசிக்குமே. அதோட நாவற்காட்டுக்குள்ள சில நேரம் பிள்ளையை கண்டாலும் என்ற ஒரு அவா. பழங்களை கொண்டந்து பள்ளிக்கூட வாசலடியில இருந்து விற்பேன். காசை கவனமா வச்சிருப்பேன். அப்பப்ப கோவிலில் அன்னதான மடங்களில் சாப்பிடுவேன். தேவைப்படும் போது காசை செலவழிப்பேன். ஏதோ முடியுமான வரைக்கும் உழைச்சி சாப்பிடுவோம் என்றார் பவளம். உங்களோட பாடுகள் எப்படி என்று பக்கத்தில் இருந்தவரை பார்த்தார் பவளம். உண்மையை சொன்னால் என்ன, எங்களுக்கு வீடு வாசல் என்று பிறந்த காலத்திலேயே இல்லை. அப்பர் ரயில்வேயில கூலி. அவர் போகிற இடங்களில் ஒரு சாய்ப்பை போட்டுக்கொண்டு இருப்பான். எல்லோரும் வளர அப்பாவும் அம்மாவும் கண்ணை மூட நாங்கள் ஆளுக்கொரு திசையில் போட்டோம். நான் இவரை கல்யாணம் செய்தேன். அப்ப இவர் இடைக்கிடை கூலி வேலைக்கு போனவர். பிறகு பெருசாய் இல்லை. நான் தான் சந்தைக்குள்ள தேத்தனி தண்ணி எடுத்து கொடுக்குற எடுபிடி வேலை செய்த நான். பிள்ளைகளும் பிறக்க பக்கத்து வீட்டுக்காரர் அப்பப்ப சாப்பாடு தந்தினம். ஒரு பிள்ளையை அவையே வாங்கிட்டினம். பிள்ளைகளும் தங்கட பாட்டில் கல்யாணம் செய்து போனா பிறகுதான் இவர் நல்லா உழைக்க தொடங்கினார். நல்ல உழைப்பாளி. காசெல்லாம் நல்லா சேர்த்து தந்த சகோதரிகளுக்கு கொடுக்க தொடங்கிட்டார். எனக்கும் பொறுமைக்கு அளவிற்குத்தானே. ஒரு கட்டத்தில் நான் அவரை விட்டுட்டு என்ற பாட்டில் உழைக்க தொடங்கிட்டேன் என்ற புதியவரை, அப்படி அவர் என்ன வேலை செய்து உழைச்சவர் என்று ஆர்வமாய் கேட்டார் பவளம். தர்மம் எடுக்கிறது தான் என்று சொல்லவும் பேருந்து வந்துட்டது. நன்றி.